வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து நம்ம அம்மா மேல இருக்கிற பாசத்துல எப்படியாவது அம்மாவை சாப்பிட வைக்கணும். அவங்க சாப்பிடாம ஒரு பக்கம் என்னடா இது நம்ம மேல இவ்வளவு பெரிய கேவலமான இது மாதிரி ஒரு பலி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே நொந்து வெந்து நூலாகி போய் உட்காந்து இருக்காங்க. இந்த சமயத்துல தனக்கு ஆறுதலா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம வெண்பா குட்டி ரொம்பவே பொறுப்பா போயிட்டு அம்மா சாப்பிடலன்னு சொல்லிட்டு கீழே பிரியாணி செஞ்சிருக்காங்க, அதை போட்டு வந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி போடலான்னு போறாங்க. அந்த சமயத்துல கொஞ்சம் கூட வாய் கூசாம ரஞ்சிதமும் ஒரு பக்கம் மறுபக்கம் ராஜேஸ்வரி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த மாதிரி அவங்க சாப்பாடு கேட்கறாங்க, ஒரு உதாச்சனமாக கூட மதிக்காம சாப்பாடை எடுத்து கொடுக்காம ஒரு பக்கம் இங்கே தின்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல நான் மேல போய் சாப்பிட்டுறேன், இங்க சாப்பிடுறதுனா சாப்பிடு, இல்லைன்னா நீ பட்டினி கூட போய் செத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. இதனால மனசு ஒடிஞ்சு போயிட்டு என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஒரு பக்கம் நீ போய் செத்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா சாப்பிட்றதா இருந்தா இங்க சாப்பிடுறோம், பட்டினி கூட போய் செத்துக்க போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. மனசு உடஞ்சு போயிட்டு வெண்பா மேல போறாங்க. போயிட்டு அம்மா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்ல வெண்பா குட்டி நீ போய் சாப்பிடு, போய் எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்கணுமே நம்ம வெண்பா நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன், இல்ல எனக்கு நீ எதுக்குமா கஷ்டப்படணும் போ அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா எனக்கு இன்னுக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்க உனக்கு நாங்க அவ்வளவுதான், இப்போ வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே கீழே போய் பார்த்தா சாப்பாடு ஒரு பக்கம் ஆசையை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு எடுத்து போறாங்க. சமத்துல எல்லாம் வலிச்சு கழுவி வச்சுட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியோட பிளான் தாங்க இதெல்லாம், அவெல்லாம் பட்னியா சாவணும் அந்த மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேணுமனே எடுத்து வச்சுருக்காங்க. மனசு உடஞ்சு போயிட்டு நம்ம வெண்பா குட்டி இருந்து ஒரு பக்கம் சாப்பாடு இல்லாம எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம மல்லி இருந்தாலும் சரி ஒரே நிமிஷம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போலான்னு போறாங்க. போயிட்டு வர வெளியே வர்ற போது சாப்பாடோடு வராங்க. நெஞ்சு அப்படியே டிங்க்குன்னு இப்படின்றதுக்குள்ள ஒரு அருமையான சாப்பாடு செஞ்சிடறாங்க. அப்படி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சோறு இருந்துச்சுங்க. அந்த சோத்தை வந்து இந்த தக்காளி பச்சி மாதிரி லைட்டா வச்சு அதில் அப்படியே சும்மா வறுத்து எடுத்து இருந்துடுறாங்க. கொஞ்சம் முட்டை இருந்துச்சு, முட்டையை அப்படியே சும்மா தூவி விட்டு ஒரு பக்கம் எட்டுறாங்க. வந்து சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கு, ஒரு பக்கம் வேற லெவல் டேஸ்ட்னு சொல்லலாம். இன்ஸ்டன்ட் சாப்பாடுன்னு சொல்லிட்டு இது பேரே வச்சிருந்தா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா அம்மா அம்மாலையும் சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அப்படியே வயிறு எரியுது. ஒரு பக்கம் ரஞ்சிதக்கும் ராஜேஸ்வரிக்கு எச்சா இவன் இன்னைக்கு பட்னியா தூங்குவான்னு பார்த்தா சாப்பாடு இவளுக்கு எச்சா இவளுக்கு எப்படி இவ்வளவு ஒரு டைமும் நம்ம அனுபவமா சித்திரப்படுத்தணும், அப்போதான் இவன் எல்லா டைமும் நம்ம கிட்ட வாழாட்டாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை பண்ணா காத்துன்னு இருக்காங்களோ பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் மேல அப்டேட்டா நான் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்கால, அவர் வந்து ஒரு சாப்பாடு வாங்கினாருங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரியாணி. அடடா பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க பிரியாணி தான், இங்கதானே சாப்பிட முடியல, உங்களுக்கு நான் வாங்கினே வரேன்னு சொல்லிட்டு வாங்கினே வந்துட்டாரு. அந்த பிரியாணியை சாப்பிடும் போது அப்படியே சும்மா வாயில ஒரு பக்கம் தேன் வந்து பாயிருந்த காதலிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். பிரியாணினாவே யாருக்குங்க பிடிக்காது? பிரியாணின்றது உயிர், உயிர் மூச்சு, உயிர் நாடி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியிலே அப்படியே சும்மா உறைஞ்சி வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பிரியாணியோட அருமை தெரியும். அந்த அளவுக்கு பிரியாணி ஒரு பக்கம் அட்ராக்ட் ஆயிடுதுன்னா பாத்துக்கோங்களேன். சரி இப்படி அப்படியே ஒரு பக்கம் போயின்னு இருக்க. இதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.